Karnataka signature dish, slightly sweet, spicy and lightly tangy, பிசிபெல்லாபாத் செய்யலாமா? 1 கப் அரிசிக்கு 1 கப் துவரம் பருப்பு, 4 கப் தண்ணி, 4 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிசிபெல்லாபாத் செய்ய ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை செவக்க வறுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பை லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கசகசா. அதையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுக்கலாம். அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், அதையும் நல்லா வறுக்கலாம். நல்லா வறுத்த உடனே அது மேலே ஒரு ஒயிட்டிஷாக ஒரு லேயர் மாதிரி வருங்க. இப்போ அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம், வெந்தயம், இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, இது கூடவே 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 10-12 வரமிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசிபெல்லாபாத்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான அந்த பவுடர் ரெடி பண்ணிட்டோம். ரைஸும் பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். அண்ட் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த டிஷ் நமக்கு கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக தான் வேணும். ஸோ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வேக வச்ச அரிசி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச பவுடரில் தேவையான அளவு எடுத்து தண்ணி சேர்த்து கரைச்சி மிக்ஸ் பண்ணி அதை இந்த அரிசி பருப்பு கலவையில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். ஒரு வாய் முந்திரி பருப்போடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணும்.